அலைகள் ஆர்ப்பரிக்கும் கடற்கரையின் அழகிய கவிதை இது. இங்கு கடல் நீர் வெறும் நீர் மட்டுமல்ல, இது வரலாற்றின் குரல். இங்கு வீசும் காற்று வெறும் தென்றல் மட்டுமல்ல, இது போராட்டத்தின் மூச்சு. வீரபாண்டிய கட்டபொம்மன் வித்திட்ட வீரமும், வஉசி விதைத்த விடுதலை வேட்கையும், பாரதி ஊட்டிய சுதந்திர உணர்வுகளும் இம்மண்ணின் இரத்த நாணங்களில் இன்னும் ஓடிக்கொண்டுதான் இருக்கிறது. அலைகள் கரையை அணைப்பது போல் அவரது மனங்களையும் அன்பால் இணைக்கிறது. தமிழ் பண்பாட்டின் நறுமணமும் தொழில் வளர்ச்சியின் புதுமையும் ஒன்றாய் கலந்த நம் நகரில் அரங்கேறவிருக்கும் இவ்விழாவில் வரவேற்பை நல்குவதில் பெருமை கொள்கிறேன். இவர் தென்தமிழ் பேரவை மூலம் அனைத்து தரப்பினருக்கும் பல்வேறு தமிழ் மற்றும் இலக்கியம் சார்ந்த போட்டிகளை நடத்தி தமிழ் மொழியின் வளர்ச்சிக்காக அயரா தொண்டாற்றி வருபவர். நூலிசை நிகழ்வின் மூலம் ஆண்டின் ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு நூலுக்கான மதிப்புரை ஒருங்கிணைப்பு செய்தவர். சாரணர் இயக்கத்தின் பயிற்சி ஆணையரான இவர் 1000க்கும் மேற்பட்ட மாணவர்களை ஆளுநர் விருது பெற வழிகாட்டியவர். அத்தகைய அன்பும் எளிமையும் நிறைந்த கனிவான மனிதராய் திகழும் ஆசிரியர் திரு செலஸ்டின் மகிமை ராஜ் அவர்களை இவ்விழாவிற்கு வணங்கி வரவேற்கிறோம். தமிழின் மீது பேரன்பும் செந்தமிழ் சுவாசந்தனில் திருநாமம் கொண்ட தமிழ் கடவுள் முருகன் மீதான ஆழ்ந்த பக்தியும் கொண்டு அவர் சார்ந்த நூல்கள் பல எழுதி வரும் எழுத்தாளர் இவர். எந்த மதத்தினரும் எந்த காலத்தினரும் பின்பற்றக்கூடிய வாழ்க்கை நெறிகளை கூறும் காலம் கடந்த காவியமாய் திகழும் உலக பொதுமறையான திருக்குறளுக்கு விரிவான உரை இயற்றி வருபவர். இங்கனம் இலக்கிய உலகில் தனித்துவமான பங்களிப்பை ஆற்றி வரும் நண்பர் திரு திருமுருகன் அவர்களை வரவேற்று மகிழ்கிறோம். கடலும் காற்றும் கலந்து கவிதை பாடும் தாயகம், வீரமும் வணிகமும் இணைந்து வாழும் தென்னகத்தின் தாரகம், உப்பின் மனமும் உழைப்பின் குணமும் ஒருங்கே அமைந்த பெருமை மிகு நிலம் இந்த தூத்துக்குடி. இத்தகைய முத்துமாநகரில் கலை இலக்கிய பெருமன்றத்தின் செயலாளராகவும் புத்தகம் வாசிப்போர் சங்கத்தின் தலைவராகவும் தன் சிந்தனை மற்றும் செயல்களால் தமிழ் மீது கொண்ட தனி ஆர்வத்தில் இளையோர் எண்ணங்களில் எந்நாளும் தமிழின் உயிரோட்டத்தை வேரூன்ற செய்து நம்மிடையே இங்கு முத்தாக விழும் ஐயா திரு ஆ மாரிமுத்து அவர்களை இவ்வரங்கத்திற்கு வரவேற்று பேருரையை கொள்கிறோம். நம் விழாவின் தலைவரை வரவேற்கும் நேரம் இது. நீருக்கு இயங்கும் காகம் கூட கூடை தண்ணீரை கூக்குரலிட்டு கரைந்தே பருகிடும் தன் அன்பு சொந்தம் கொண்டார். ஆனால் இந்த மனித இனமோ இன்றளவில் அன்பு, பரிவு, இரக்கம் என ஒவ்வொன்றையும் படிப்படியே இழந்து மனித உறவுகளில் இருந்து விலகிக் கொண்டிருப்பதை நாம் காண்கிறோம். இன்றைய வேகமான உலகில் மனிதர்கள் அறிவிலும் விவேகத்திலும் எந்திரத்துக்கு இணையாக செயல்படுவாரோ என்னவோ மனித மனங்களும் எந்திரமயமானது. அந்த வெற்றிடத்தை நிரப்ப முற்படும் ஒரு சமூக போராளி இவர். மனிதநேயம், அன்பு, சமூக பொறுப்பு, மன உணர்வுகள், வாழ்வியல் சிந்தனைகள் ஆகிய ஆழமான கருத்துக்களை மக்கள் மனங்களில் விதைக்கும் மனித நேயர் இவர். ஒரு நல்ல படைப்பு வாசகர் உள்ளத்தில் மாற்றத்தை உருவாக்க வேண்டும் என்றால் அந்த படைப்பானது பண்பும் கருணையும் ஒரு சேர் பெற்ற ஒருவர் வழி வந்தால் மட்டுமே அது அதற்கான சிறப்பை பெறும். அத்தகைய சமூக கருத்துக்களை தன்னகத்தை உள்ளடக்கிய நூல்தான் இரக்கத்தை வாழ்க்கையாக்கு. இந்த நூலின் ஆசிரியர் தான் நம் நேசமிகு தலைவர் திரு கலக்கல் கந்தசாமி அவர்கள். அவர் இந்த சமுதாய சிப்பில் தோன்றிய ஒரு மகத்தான முத்து. தன் அரசு பணிகளுக்கு மத்தியில் தன் சீரிய சிந்தனை மற்றும் செயல்களால் எண்ணற்றோர் வாழ்வில் ஒளியேற்றி வரும் உத்தமர். மலைகளை கடந்தும் மனித மனங்களில் சேர்த்தவர். ஆம், தான் கொண்ட மனித அமைப்பின் மூலம் பட்டி தொட்டிகள் தொட்டு மலை கிராமங்கள் வரை உதவிகள் நாடும் பாமர மக்களின் சேவகராக செயல்படுபவர். இதுவரை 2 கோடிகளின் மதிப்பாய் அவர் முன்னின்று செய்திட்ட உதவிகள் அந்த மலைகளை விடவும் அகன்று உயர்ந்ததே. இத்தகைய மாண்பு கொண்ட மாமனிதரை தலைமையேற்க அழைப்பதில் யாழ்மொழி பதிப்பகம் தனி பெருமை கொள்கிறது. ஒரு புத்தகத்தின் அட்டைப்படமோ அதன் தலைப்போ அதன் உட்கருத்துக்களை ஒருங்கே எடுத்துச் சென்று வாசகரை அதனை வாசிக்கும்படி வசீகரிக்கும். அந்த வகையில் நம் தலைவர் மற்றும் சான்றோரை வரவேற்று விட்டோம். இது புத்தகத்தை திறக்கும் நேரம். இவ்விழாவிலும் புத்தகத்தின் ஒவ்வொரு பக்கங்களாய் திகழும் எழுத்தாளர்களை உங்களை வரவேற்கும் நேரம் இது. எங்கெங்கோ தொலைவில் இருந்து தமிழ் வளர்க்கும் வேட்கையுடன் தாங்கள் ஒவ்வொருவரும் வருகை புரிந்துள்ளீர்கள். உங்களின் இந்த உணர்வால் தமிழின் உயிரோசை எத்திக்கும் எக்கணமும் எதிரொலித்துக் கொண்டே இருக்கும் என்பது திண்ணம். அந்த வகையில்
சீர்மிகு எழுத்தாளர்கள் மற்றும் அவர்களுடன் உற்ற உறவாக வந்திருக்கும் நேசமிகு சொந்தங்கள் அனைவரையும் வருக வருக என வரவேற்கிறோம். உங்கள் வருகையால் இந்த அரங்கமே அழகுற்றது விழாக்கோலம் காண்கிறது. விழா இனிதே துவங்கட்டும். நன்றி.